பால் திருநீற்று எம் பரமனை பரம் கருணைகொடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அருள்துறை அளிக்கும் ஜோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே எனை ஆவையென்று அருளாயே. பால் திருநீற்று எம் பரமனை பரம் கருணைகொடும் எதிர்ந்து தோற்றி. இப்பதான் இந்த உடல் கடந்த பயணத்துக்கான ஒரு சரியான வழிகோலை எப்படி சொல்றாரு. இந்த உடம்புல குண்டலினி ஆற்றல் பால் திரு நீற்று மேனியாக ஒளிர்ந்தது. என் பரமன் என்ன செஞ்சான், ஆவை என்று நீ இங்க வாப்பா, இதுதான் நீ அடைய வேண்டிய நிலை என்று பரம் கருணையோடு எதிர்ந்து, அதாவது ஈர்த்து என்னை பற்றி கொண்டான். கரும்புதரு சுவை காட்டினான், கடலினை அனுபவம் காட்டினான், இரும்புதரு மனத்தேனே ஈர்த்து. அப்ப இந்த உடல் கடந்த ஒரு பயணத்திற்கு தயாரான ஒரு உயிரை பால் திருநீற்று குண்டலினி ஆற்றலை எழச் செய்து வெந்நீர் சன்னித்த திருமேனியாக அந்த உடலையும் உயிரையும் உணர்வையும் மாற்றி அமைத்து பால் திருநீற்று எம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து. நான் இப்படி அவனை பரம் கருணையோடு அவன் என்னை எதிர்ந்து கொள்வான் நான் நினைக்கவே இல்லை. அவன் அருட்கருணை செய்தான். நான் அவனை எதிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய உடல் வெந்நீர் சன்னித்த திருமேனியாக மாறி அவனுக்கு ஆட்படக்கூடிய நிலைக்கு அது பறந்து போச்சு. தோற்றி மெய்யடியார்க்கு அருள்துறை அளிக்கும் ஜோதியை. அவன் மெய்யடியவர்களுக்கு இதுதான் வழி, இதுதான் துறை, இதுதான் நீ அடைய வேண்டிய நெறின்னு, துறை இது, வழி இது, துணிவிதி நீ செய்யும் முறை இது என மொழிந்த மெய்த்துணையாக இருந்து என்னுடைய உடலுக்குள்ளேயே மெய் சார்ந்த துணையாக இருந்து அவனுக்கு எனக்கு இந்த இதுதான் துறை, நீ நீராட வேண்டிய துறை இதுதான் ஒரு அருள் அனுபவம் கூடிய அமுது ஊறக்கூடிய ஊற்று. இந்த ஊற்றில் நீ நீராடினா இனி உனக்கு பிறவி கிடையாதுங்க கூடிய நிலைய கொடுத்தான். அந்த பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றி அவன் நமக்கு அப்படியே எப்படி சப்பரத்துல எம்பெருமானுடைய திருமேனி உலா வருமோ அது மாதிரி அந்த அருள் வெள்ள பொழிவு நம்மை நோக்கி வந்து இந்த உயிரை மேல் நோக்கி அப்படி ஒரு பரம் கருணையோடு அதை ஐக்கியப்படுத்துவதற்கு வந்து கருணை செய்கின்றது. பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றி மெய்யடியார்க்கு அருள்துறை அளிக்கும் ஜோதியை. உண்மையான அடியவர்கள் யார் நிறை இன்பம் பெற தகுதியானவர்கள் என்பவர்களை அழைத்து மெய்யடியார்க்கு அருள்துறை அளிக்கும் நீதி. தகுதி இல்லைன்னு சொன்னா அவனே இந்த அனுபவத்தை அளிக்க மாட்டான். அவன் நீதி. அதனால அவனை நீதிங்கக்கூடிய ஒரு 1008 திருநாமங்கள்ல நீதின்னு ஒரு திருநாமத்தே சொல்றான். நீதியை அப்படின்னு சொல்றான். அயன்மாலுக்கு அரிய நீதிங்கிறாரு. ஜோதியே சுடரே சூழல் விளக்கே சுரிகுழல் வனமைகம் அடைந்த பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனும் மாலும் அறியா நீதியே. அப்ப அவன் நீதி. அந்த நீதி பண்பு நம் மெய்யடியவர்களுக்கு தோற்றி பரம்பெருங்கருணை செய்கின்றது. ஆனா நான் நீதி இல்லை. அவன் நீதியாக இருந்து அவன் நீதி பண்பாக இருந்து அவன் எனக்கு கருணை செய்கின்றான். ஜோதி சொருவமாக வந்து என்னுள் புகுந்து அருள் செய்கின்றான். நான் அவனுக்கு தகுந்த நீதி பண்பு உடையவனாக நீதி பண்பு உடையவனாக அவனுக்குரிய அடியவனாக நான் இல்லை. நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவனாக. இது அந்த அருள் அனுபவம் அகண்ட வியாபகத்துமான அருள் அனுபவம் எனக்குள்ளலாம் புகுந்தது. அப்ப எனக்குள்ள புகுந்து இவ்வளவு நாள் எனக்குள்ளே அது இருந்தது. இவ்வளவு நாளும் இதை மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தது எது? ஜோதி. இந்த ஜோதியை யார் மறைக்க முடியும்? அப்ப நீதியிலே எங்கிட்ட நீதி இல்லாததனால் ஐவர்கள்வர் என்னை வளைத்து வைத்துக் கொண்டார்கள். எங்கிட்ட நீதி இல்லாதனால புலன்கள் திகைக்க யானம் திகைத்தேன். எங்கிட்ட நீதி இல்லாதனால நான் இவர்கள் பின்னாலெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன். யாரோ என்னை கை காட்டினாங்க, அவங்க கை காட்டுறவங்க பின்னாலெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா எம்பெருமான் ஜோதியாக வந்து என் உள் புகுந்து நீதி இல்லாத என்னையும் ஒரு பொருட்டாக்கி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவனாக. எனக்குள்ளே புகுந்து அவன் எனக்குள்ளே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியா உட்காரும் போது அவனும் அந்த அமைதிக்குள்ள அப்படியே புகுந்துகிட்ட போது இவ்வளவு சுகமான சிந்தனையை பிரிந்து திருவாசக சிந்தனையை சொல்றேன்னு ஒரு சொல்லு வேற வேணுமா? கொஞ்சம் கண்ணை மூடி இதே தோய்வில் அப்படி இருந்து பார்ப்போமே. அதுக்கப்புறம் பேசி என்னத்துக்கு? தேவையில்லாதானே. அப்ப இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நம்ம ஒரு உந்து சக்தியாக செல்கிறது. அது ஐவர்கள் தான். எம்பெருமான் எனக்குள்ள புகுந்து அப்படியே என்னை ஒரு மௌனத்தில் கரைத்து இந்த உலக சிந்தனைகள் எல்லாம் கடந்து
வெளி உலகத்தில் உண்டான எந்த பற்றுக்களும் என்னை பற்றாமல், நானும் என்னை சார்ந்த அந்த புலன்களும் பொறிகளும் அந்த கரணங்களும் என்னை பற்றாமல், அவனும் வேற நான் வேற இல்லைங்கிற நிலையில, எதனோடும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில், எதனோடும் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பாத நிலையில், சொத்து சுகம் பேரு புகழ், அவன் அதை சொல்லிட்டான், எதனோடும் தொடர்பு கொள்ளாத நிலையில் நான் நின்று அந்த அனுபவத்தில் தோய்ந்து நிற்கும் போது என்ன சொல்லணும்? போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என்னுள்ளே ஆவ. எனக்குள்ள இருந்த ஜோதி இல்ல இது, எனக்குள்ளேயே நிறைந்த அமுதாகலாம் இது இருக்கு. இதை விட்டுட்டு நான் எங்கேலாமோ போய் சேர்ந்தேனே. அப்ப இந்த அருள் அனுபவத்தை இதுதான் பெற முடியும் என்று என் உள்ளே ஆவ அலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்றார்களாய். இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜோதியை நான் போற்றி புகழ்ந்து அப்படியெல்லாம் செய்யாம இருந்தேனே, நீயா பார்த்து ஆவ, நீ வாப்பா, ஐயோ பாவம், ஆவன்னா ஐயோ பாவம். ரொம்ப கசிஞ்சிருச்சு இந்த பிள்ளை. ரொம்ப அந்த கசிவையும் இறைவன் கொடுத்தாதான் நம்மளால உணர முடியும். நாமே அந்த கசிவை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் கூட நடவாத ஒரு செயல். அப்ப நாம் கசியணும் உருகணும்னா அவனும் அந்த கசிதல் உறுதல் அவனால் மட்டுமே தரக்கூடியது. நான் கசிஞ்சு உருகிட்டேன், நான் அழுதுட்டேன்னா அது கூட ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு டம்பத்துக்கு செய்யக்கூடியதானே தவிர, ஒரு மௌனத்தில் அழுந்தி நம்ம வெளியே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த அருள் அனுபவம் கொசுவலைக்குள் இருந்து பெறக்கூடியது. இந்த அருள் அனுபவம் கழிப்பறைக்குள் இருந்து அழுது 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 எம்பெருமானை அடையும் நாள் என்னால், எம்பெருமானுடைய திருவடி அனுபவத்தை எனக்குள் உணரப்பெற்று அதில் மூழ்கும் நாள் என்னால் என்னால்னு அழுது 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 அரற்றி மலையக்கூடிய ஒரு இது. யார் முன்னாலேயும் நான் அழுக வருதுன்னு கூட சொல்லக்கூடாது. அதை என கழிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன். அந்த கழிப்பு கூட ஒரு பெருங்கழிப்பு தான். இந்த கழிப்பு நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கழிப்பையும் கடந்து இறைவனே பார்த்து இந்த அருள் அனுபவத்துக்குள்ள மூழ்க வைக்கணும். அது ஆவ என்று அருள் செய்ய வேண்டும். இங்க வாப்பா, ஐயோ பாவனே, ரொம்ப அருள் அனுபவத்தை கொடுத்து விட்டு அதை பிரித்து 51 பதிகம் எழுத வச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனால நீயா பார்த்து ஆவ என்று அருளார். ஐயோ பாவம்னு எனக்கு இறக்கப்பட்டு அருள் செய் பகவானே அப்படின்னு சொல்றார். அந்த இரக்கம்தான் பரம்பெருங்கருணை, அந்த இரக்கம்தான் ஆசை தீர்த்தது, அந்த இரக்கம்தான் அடியவர் கூட்டில் சேர்த்தது, அந்த இரக்கம்தான் பரம்பெருங்கருணையினால் பைங்கழல் அனுபவம் வந்தது. இறைவன் கருணையே வடிவானவன், இரக்கமே வடிவானவன். அவனை நம்ம சரணடைய வேண்டியது ஒன்றுதான் பாக்கி. அவன் ஆவை என்று நம்மளை அருள் செய்வான், கட்டாயம் செய்வான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிரத்தை, பக்தி, விசுவாசம் இவைகள் இருந்தால் இறைவன் நமக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறதோடு திருவருள் கூட்டி வைக்க எண்ணப்பதிகம் முடிஞ்சது. நாளை திருவருள் கூட்டி வைக்க யாத்திரை 10 பார்க்கலாம்.